விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துக்கிட்டு இதோடு வந்து அரசியல் விட்டு போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாங்க, பயமுறுத்துவாங்க. அதை பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. இளைஞர் கூட்டம் பின்னாடி போகுது. இப்போ மாணவர்கள்லாம் திரண்டுட்டாங்க. விஜயை கைது செய்யணும் போட்ட நோட்டு இதெல்லாம் வந்துக்கிட்ட மாணவர்கள் போய் கிழிக்கிறாங்க. இது ஒரு பெரிய எழுச்சியாக தெரியுது எனக்கு. இந்த மாதிரி மாணவர்களை எழுச்சியாக வச்சு தான் கருணாநிதி, அண்ணாதுரை இவங்கெல்லாம் 62 இந்தி போராட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க. எல்லாமே இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லா பேரும் எழுச்சியாக இருந்தால் அதில் தான் இந்த திராவிட இயக்கம் வந்தது. பாவம் காங்கிரஸ் மண்ணை கவுனாங்க. எதனால்? இளைஞர்கள் கூட்டத்தை அவங்க இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் எழுச்சியாக வராங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் வரணும், மாற்றம் வரணுங்கிறது இறைவனுடையது. பாவம் செஞ்சாங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்னா அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்? அவர்களுக்கு தண்டனை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருவான். அப்படித்தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நடந்ததே வந்து உங்களுடைய அரசியல் செல்வாக்கு. சாதாரண ஆளுங்க கூட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறான், ஏன்னா மனசாட்சி படி அதை உபயோகப்படுத்திக்கிடணும். நீங்கள் அரசியல் விட்டு வெளியிலும் போக முடியாது. புலிவாலை பிடிச்சிட்டீங்க, விட்டீங்கன்னா புலி கடிச்சிடும். புலிவாலை பிடிச்சி தான் அப்படியே தான் இருந்து அரசியல் நடத்த வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், விஜய் வந்து நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு அரசியலில் மீண்டும் தொடர்வேன் அப்படின்னு எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. பயப்படவே கூடாது. ஜெயலலிதாவை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். கொலையை பண்ணுமர்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்டாலின் பரவாயில்ல. கருணாநிதி இருந்திருந்தால் நேரம் கதையே வேறு. அதில் இவர் இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களை அவர் நேரடியாக போக மாட்டார். பயந்தவர். கருணாநிதி மாதிரி இல்லை, பயந்தவர். இந்த இவங்களை மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி ரவுடிகளை அவர் தூண்டி விடுவார். அதுதான் செய்வார். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு வந்து தைரியத்தோடு இருக்கீங்க, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். மறுபடியும் நீங்கள் உங்கள் அரசியல் பயணம் தொடரணும்.